நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, பெரியப்பா கிட்ட என்னக்கா பேசுனீங்க? அப்பா என்ன எதிர்பார்க்கறாருன்னு எனக்கு புரியல லட்சுமி. ஏ? எனக்கு என்னமோ இந்த பிரச்சனை பெருசாகுமோ தான் தோணுது லட்சுமி. அர்ச்சனா வந்துட்டா இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு தான் நான் சந்தோஷப்பட்டேன். அப்பாவோட மனசு கூட மாறின மாதிரி இருந்தது. ஆனா அவர் எதுக்காக திடீர்னு இவ்வளவு கோவமா இருக்காருன்னே புரியல. அர்ச்சனா நீ பாவலக்கா, அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். நாம எல்லாரும் சேர்ந்து அவங்கள தடுத்திருக்கலாம்ல. நான் அந்த கடவுள் கிட்ட ஒரே ஒரு விஷயத்தை தான் வேண்டிக்கிறேன். சீக்கிரமா இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரணும். மனசுக்கு ஏதோ ரொம்ப பயமா இருக்கு லட்சுமி. என்னாச்சு? ஏன் யாரும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க? காலையில இருந்து எல்லாரும் விரதம் இருக்கீங்க. இப்ப சாப்பிடாம இருந்தா எப்படி? யாரும் என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நான் நல்லதா இருக்கேன். பாட்டி, நீங்க மாத்திரை வேற சாப்பிடணும் இல்லையா? இப்படி சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க உடம்பு இன்னும் மோசமாயிடும். இந்தாங்க. அர்ச்சனா, நீ உட்காரு, நான் பரிமாறேன். இல்ல, நீ உட்காரு, நான் உனக்கு பரிமாறுறேன். கொஞ்சம் அதை எடுத்து கொடுங்களேன். சித்தப்பா, சித்தி கையால செஞ்ச பாயசம். உங்களுக்கு தான் இது ரொம்ப பிடிக்கும் இல்ல? அப்பா, நான் நல்லதா இருக்கேன். பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்களே, கடவுள் நம்மள அடிக்கடி சோதிச்சு பாப்பாருன்னு. இப்ப அதுதான் நம்ம எல்லாருக்கும் நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, இந்த நேரத்துல நாம பொறுமையா இருக்கிறது முக்கியம். நம்பிக்கையோட இருக்கணும்பா. கவலைப்படாதப்பா, கூடிய சீக்கிரமே இதெல்லாம் சரியா போயிடும். அர்ச்சனா, நீயும் என் கூட உட்கார்ந்து இங்க சாப்பிடுமா? அப்பா, நீங்க சாப்பிட ஆரம்பிங்க, அதுக்குள்ள நான் எல்லாருக்கும் பரிமாறுறேன். என் பேச்சை கேளுமா, உட்கார்ந்து சாப்பிட. உட்கார். சாப்பிட. அர்ச்சனா, என்னம்மா? போதும்பா, ரொம்ப அழுதுட்டேன். இனிமே அழமாட்டேன். உங்க பொண்ணு இனிமே அழமாட்டா. வந்தனா என்கிட்ட சொல்லிருக்கா, நல்லதா நினைச்சா நல்லதே தான் நடக்கும்னு. நான் இப்ப அப்படிதான் நினைக்க போறேன். பூரி ஜில்லுன்னு ஆயிடுச்சு. நான் போய் சூடா போட்டு எடுத்துட்டு வரேன். அர்ச்சனா, நீ இரு, நான் எடுத்துட்டு வரேன்.
இல்ல இல்ல நீ உட்காரு, நான் எடுத்துட்டு வரேன். தனோ தனோ அக்கா, நீ போ, சோடா பூரி எடுத்துட்டு போ. சரி. கார்த்திக், அர்ச்சனா கிட்ட நீ என்ன சொன்ன? நான் அவகிட்ட எதுவுமே சொல்லல. பின்ன அவன் ஏன் திரும்பி போயிட்டா? அது அவகிட்டே கேளுங்கம்மா. என்ன வந்து கேட்டா? நீ அவளை இங்கே இருக்க சொன்னியா இல்லையா? கார்த்திக், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ அவளை இருக்க சொன்னியா இல்லையா? ஏன் கார்த்திக், ஏன் நீ அவளை தடுத்து நிறுத்தல? நீ இருன்னு சொல்லிருந்தா அவன் நிச்சயமா இருந்திருப்பா. அர்ச்சனா தானாதான் இங்க வந்தா. அவளை நீ இருன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா அவ இருந்திருப்பா இல்ல? வந்தவன் ஏமா திரும்பி போனா? அவ இங்க இருக்கணும்ன்ற எண்ணத்திலே வரல. தேவையில்லாம நீங்க ஏன் மேல கோவப்படுறீங்க? கார்த்திக், கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கோ. சின்ன குழந்தை மாதிரி ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? நான் அர்ச்சனாவோட முகத்தை பார்த்தேன். எவ்வளவு சோகமா இருந்தா தெரியுமா? இந்த வீட்டை விட்டு போறதுக்கு அவளுக்கு மனசே இல்ல. அவ போறதுல எங்களுக்கும் விருப்பம் இல்ல. ஆனா பெரியவர் போகட்டும் விடுன்னு சொன்ன உடனே. பெரியப்பாவா? ஆமா கார்த்திக், நானும் உங்க பெரியம்மாவும் அர்ச்சனா இங்கே இருக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா திடீர்னு உங்க பெரியப்பா அவ போகட்டும், தடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. பாவம், அவளும் என்ன பண்ணுவா? வாயை மூடிக்கிட்டு போயிட்டா. உங்க பெரியப்பா அர்ச்சனாவை போக விட மாட்டார்னு நினைச்சோம். ஆனா அவர் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னே தெரியல. அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னாச்சுங்க? இன்னும் தூங்கலையா? நீ கூட தான் தூங்காம இருக்க. எப்படிங்க தூக்கம் வரும்? யாருமே தூங்கியிருக்க மாட்டாங்க. அர்ச்சனாவை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. மனசுல எவ்வளவு கவலையோட வந்திருப்பாங்க இருந்து. ஆனா இங்க வந்தவன் நம்ம முன்னாடி நடிக்கிறான். ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கா. ஏன்னா நாம கவலைப்படக்கூடாதா? உண்மையை சொல்லணும்னா ராதிகா, இன்னைக்கு என் மனசுல கொஞ்சம் கூட அமைதியே இல்லை. எப்பவும் நான் தான் பொறுமையா இருக்கணும், அமைதியா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆனா இப்ப என்னாலேயே இருக்க முடியல. நான் அவங்க கிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ பொண்ணு ஆசைப்படுறான்றதுக்காக அங்க அனுப்பி வச்சோம். அங்க போனா அவங்க அர்ச்சனாவை புரிஞ்சுக்குவாங்கன்ற நம்பிக்கை இருந்தது. அர்ச்சனா பாவம் தன்னுடைய சுயமரியாதை, கௌரவம் எல்லாத்தையும் விட்டுட்டு
அவங்க மரியாதையை காப்பாத்துறதுக்காக அங்க போனா. உங்க மருமக வீட்டுல இல்லையான்னு யாராவது கேட்டு அவங்க தலை குனிய கூடாதுன்னு அவன் நினைச்சா. ஆனா அவங்கள பாரு, அவளை திருப்பி அனுப்பியிருக்காங்க. என்னங்க, எனக்கு என்னமோ இது பசங்களோட பிடிவாதமோன்னு தோணுது. அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ அவ்வளவுதான். சரி, அந்த வீட்டு பெரியவர், அவருக்கு வாழ்க்கையில எவ்வளவு அனுபவம் இருக்கு. அவரு நினைச்சா பிள்ளைங்களுக்கு புரிய வச்சிருக்கலாம்ல. வீட்டுக்கு வந்த மருமகள் இப்படி நடத்தக்கூடாதுன்னு அவரில்ல சொல்லியிருக்கணும். எனக்கு இது அதிர்ச்சியா இருக்கு ராதிகா. என்னால இதை நம்பவே முடியல. வீட்டுக்கு வந்த மருமகளை வரவேற்காம அவளை அப்படியே திருப்பி அனுப்பியிருக்காங்க. என்னால இப்பெல்லாம் நிம்மதியா தூங்க கூட முடிகிறது இல்ல. உண்மையிலேயே அவங்களுக்கு என்னதான் வேணும்? என்னங்க, நீங்க ஏன் இப்போ ரொம்ப டென்ஷன் ஆவறீங்க? அமைதியா இருங்க. எப்படி அமைதியா இருக்க சொல்ற? அவ நாம பெத்த பொண்ணு. போதும், நடந்ததெல்லாம் போதும். இப்ப நாம தான் ஏதாவது பண்ணி ஆகணும். நீங்க உட்காருங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். அட, நீயே டீ போட்டுட்டியா? வாங்க. வா. என் பேத்தி இப்பெல்லாம் காலையில ரொம்ப சீக்கிரமா எழுந்துடுறா. என்னங்க பாட்டி? நல்லா ரெடி கண்ணு. அப்பா, இஞ்சி போட்டு உங்களுக்கு டீ. தேங்க்ஸ் அர்ச்சனா. அம்மா, சித்தப்பா, உங்களுக்கு பிடிச்ச துளசி டீ. ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்லையே, எல்லாருக்கும் டீ போட்டுட்டியே. ஹலோ, நான் தான் தனசேகர் பேசுறேன். அது வணக்கம். வணக்கம். என்ன விஷயம்? காலங்காத்தால ஃபோன் பண்ணிருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நானும் உங்ககிட்ட பேசணும்னு தான் இருந்தேன். சொல்லுங்க, விஷயம் என்ன? அது சரி, உங்களுக்கு சரின்னு பட்டா சரி, வச்சிடுறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார்ப்பா போன்ல? சொல்லுங்க. ஒண்ணும் இல்லம்மா, ஆபீஸ்ல இருந்து மேனேஜர் போன் பண்ணியிருந்தாரு. ஓ, என்னங்க? ராதிகா, என்னங்க? கொஞ்சம் உள்ளவா, உன்கிட்ட பேசணும். இதோ வரேன்.
அக்கா, டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாமா? சரி. நானும் உங்க கூட இன்னைக்கு கோயிலுக்கு வரலான்னு இருக்கேன். ஏதாவது விசேஷமாங்க? ஒண்ணும் இல்ல, சும்மா சாமி கும்பிடுதான். ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாதான். பெரியப்பா, நான் கிளம்புறேன். அது ஷோரூமோட மேனேஜர்ஸ்க்காக பிரசன்டேஷன்ஸ் ரெடி பண்ணணும். நீங்க எல்லாரும் சீக்கிரமா டிஃபன் சாப்பிட்டு முடிங்க. சாப்பிட்டுட்டு என் ரூம்க்கு வாங்க எல்லாரும். நீங்க 3 பேரும். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஏன்னா ஏதாவது முக்கியமான விஷயமா? அதான் முக்கியமான விஷயம் ஏற்கனவே சொல்லிட்டேனே. ரூமுக்கு வாங்க சொல்றேன். விஸ்வநாதா, என்னப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்க? எந்த பிரச்சனையும் இல்லையே? அம்மா, அது அர்ச்சனா மாமியார் வீட்ல இருந்து ஃபோன் பண்ணிருக்காங்க. பெரியவர் தான் ஃபோன் பண்ணியிருந்தாரு. சொல்லுங்கண்ணா, பசங்க முன்னாடி எல்லாம் பேச முடியாது, உள்ள வாங்கன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ரொம்ப முக்கியமான விஷயம்தான். ஆனா இப்ப விவரமா பேச நேரம் இல்லை. முதல்ல எல்லாரும் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வாங்க. போங்க. அதெல்லாம் சரிதாங்க. முதல்ல எங்க போறோம், எதுக்காக போறோம்னு சொல்லுங்க. நேரம் வந்தாச்சு. மருமகளோட பெத்தவங்க கிட்ட நாம பேச போறோம். அவங்களும் பேச தயாரா இருக்காங்க. அதான் அவங்கள கோயிலுக்கு வர சொல்லியிருக்கேன். பிரச்சனை நம்ம கையை மீறி போறதுக்கு முன்னாடி நாம ஏதாவது செஞ்சாகணும். இனி இந்த வீட்டுல யாரும் அவங்க இஷ்டப்படி நடக்க முடியாது. அம்மா, நீங்களா கோவிலுக்கு போறீங்களா? நாங்களும் உங்க கூட கோவிலுக்கு வரோம்மா. வேண்டாம், நீங்க வர வேண்டாம். நாங்க கோவில்ல சாமி கும்பிடுறதுக்காக மட்டும் போல. ஏன் நிக்கிறீங்க? நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்க. அப்ப சரி, நீங்களா போங்க. நாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு கோயிலுக்கு வரோம். நீங்களாம் எந்த கோவிலுக்கு போறீங்க? சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்காத. நீங்க ஏன் நிக்கிறீங்க? சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வாங்க. என்னங்க, உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸை நான் எடுத்து வைக்கிறேன்.